அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதம் முதல் தேய்பிறை சஷ்டி எந்த நாள் வருகின்றது அப்படின்னு 19/4/2025 முதல் தேய்பிறை சஷ்டி வருகின்றது. இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சனிக்கிழமை அன்று வருகின்றது. சஷ்டி பார்த்தீங்கன்னா, சஷ்டி திதியில் யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் தேய்பிறை சஷ்டிக்கு அப்படின்னா, கடன் பிரச்சனை இருப்பவர்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது கடன் தொல்லை நீங்கும். அதில் ரொம்ப முக்கியமாக சனிக்கிழமை வந்திருக்கின்றது. அதனால் தேய்பிறை சஷ்டி சனிக்கிழமை வருவது ரொம்ப விசேஷம். நமக்கு இருக்கிற கடன் தொல்லைகள் நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த கடன் தொல்லைகள் நீங்கும். ஏதாவது மருந்து மாத்திரை நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க, உடலுக்கு அதாவது உடல் ஆரோக்கியமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மருந்து மாத்திரை ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்யும்போது அது சீக்கிரமாக சரியாயிடும். அதனால் இந்த நாள் என்று பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக ஒரு உகந்த நாள்னு இந்த சனிக்கிழமை. அடுத்து நமக்கு செவ்வாய் கிரகத்தாலேயோ அல்லது மற்ற கிரகத்தாலேயோ சனி கிரகத்தாலேயோ எந்த கிரகத்தாலேயோ நமக்கு பிரச்சனை இருக்குது, நம்மளுடைய ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா கூட இந்த நாள் என்று வழிபாடு செய்யும்போதும் அனைத்து பிரச்சனையும் நமக்கு தீரும். பிரச்சனைகளை தீர்க்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான உகந்த நாள் எது அப்படின்னா தேய்பிறை சஷ்டி. இந்த நாள் என்று நம்ம வழிபாடு செய்ய செய்ய நமக்கு எதிரி பிரச்சனை மற்ற எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும். அதனால் சனிக்கிழமை அன்று காலை நேரம் சீக்கிரமாக எழுந்து முருகப்பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். முக்கியமாக ஏதேனும் அபிஷேக பொருள் ஏதேனும் ஒன்று நீங்கள் வாங்கி கொடுத்தால் கூட போதும். அதில் பாலாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், சந்தனமாக இருக்கலாம், இளநீராக இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம். உங்களால் முடிந்தது காலை நேரம் அபிஷேகம் பண்ணுவாங்க முருகன் கோவிலில். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலை அபிஷேகம் நமக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும், நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும். முடிந்த அளவுக்கு காலையில் கோவில் பக்கத்தில் இருக்குது அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு முடிந்த அளவுக்கு அதில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷமாக இருக்கும். முருகனுக்கு வாங்கி கொடுக்க கொடுக்க நமக்கு பெருக ஆரம்பிக்கும். அதனால் முருகனுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்க. முருகர் உங்களுக்கு வாழ்க்கையில் சகலத்தையும் அவர் கொடுக்க ஆரம்பிப்பார். முக்கியமாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். முருகர் நிறைய சொல்லுவாங்க, முருகர் வழிபாடு செய்யும்போது சோதனைகள் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. கட்டாயமாக வரும். சோதனை எதற்காக வரும் அப்படின்னா, நீங்கள் தெளிவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சோதனைகள் வருமே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முருகர் சோதனை கொடுக்க மாட்டார். நீங்கள் இனிமே அந்த தவறு விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும். நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுமே நீங்கள் சரியாக எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் முருகர் சொல்லிக் கொடுப்பாரு. அதற்காக தான் நமக்கு சின்ன சின்ன சோதனைகள் வரும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் அதற்கப்புறம் அந்த வாழ்க்கையில் அதே தவறு எதுவும் செய்யாமல், இல்லைன்னா நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு திரும்ப அந்த சோதனை நமக்கு வராது. அதில் நம்ம திருத்தி கொண்டோம். அதாவது இப்போ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் நம்மளுடைய தப்பு ஒன்று இருக்குது. நம்ம அது நமக்கு தெரியல, ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது இல்லை நமக்கு தவறு இருக்குது அப்படின்ட்டு. அதற்கடுத்து நமக்கு முருகர் பாடம் கற்பித்த பிறகு அதில் நமக்கு தவறுங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. திரும்பவும் அதே தவறு நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா திரும்பவும் அதே சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். திரும்ப அந்த தவறை பண்ணாமல் திரும்ப நீங்கள் அதை அவங்க திருத்தி கொண்டீங்க அப்படின்னா முருகர் அடுத்து உங்களுக்கு சோதனையை கொடுக்க மாட்டார். அவர் உங்களுக்கு தெளிவான பாதையை தான் காமிப்பார். அதற்காக சின்ன சின்ன தடங்கள், சின்ன சின்ன சோதனைகள் அனைத்துமே வரத்தான் செய்யும். அதை நீங்கள் எதிர்கொண்டு சாதனையை படைக்க வேண்டும். அதுதான் நமக்கு அந்த முருகர் பக்தர்களுக்கு உள்ள சிறந்த ஒரு மகத்துவம் கூட சொல்லலாம். அதாவது ஒரு வெற்றியே அதுதான். சோதனைகள் வந்தால் தான் முருகனுடைய பக்தர்கள் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் உயரத்துக்கு போக முடியும். ஒரு பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் ஏதோ ஒன்று இருக்கட்டும், உங்களுக்கு அது முக்கியம், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. ஏதாவது ஒன்று முருகர் நமக்கு புரிய வைப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக அவர் என்ன சோதனை கொடுப்பார் அப்படி என்றால், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நான்வெஜ் நான் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு நான்வெஜ்ஜே பிடிக்க ஆரம்பிக்கும். அன்னையிலேருந்து அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா விதி. நம்ம என்ன முருகன்ட்டு நமக்கு வேண்டிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவர் செய்வார். ஏதேனும் ஒன்று நம்ம இல்லை நான் இந்த தவறு இனிமேல் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் போய் வேண்டி நில்லுங்கமே, நீங்கள் அதைத்தான் திரும்ப செய்கிற மாதிரி முருகன் அமைச்சு கொடுப்பாரு. அதுதான் முருகனுடைய செயல். நம்மளுடைய மனசை கண்ட்ரோல் படுத்துகிறதே முருகன் தான். இல்லை எந்த சூழ்நிலை ஆனாலும் நம்ம அந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் படுத்தி நம்ம பூஜை செய்யும்போது அதில் நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நீங்கள் முருகன்கிட்ட போய் நிற்கிறீங்களோ அதுதான் நீங்கள் செய்வீங்க. நான் கோபமே படமாட்டேன் முருகா அப்படிங்கிறத நீங்கள்
நினச்சி வேண்டி பாருங்கமே, நீங்கள் அதற்கப்புறம் தான் அதிகமாக கோபப்பட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ முருகர் அதை கொடுத்து உங்களை வந்து சோதனைப்படுத்துவார். அதிலிருந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதிலிருந்து மீண்டும் உங்களை வர வைப்பார். அதுதான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் சக்தியை கொடுப்பார். அதுதான் பார்த்து நிறைய பேர் சோதனை சோதனை சொல்கிறது காரணமே அதுதான். இப்போ நிறைய முருகர் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருந்தீங்க, சோதனையாக அதிகமாக வருது, முருகர் ஏன் இப்படி சோதிக்கிறார் அப்படின்ட்டு. அவர் சோதிக்கவே கிடையாது. அவர் எதற்காக சோதிக்கிறார் அப்படின்னா நம்மளை வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்ம வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சோதனை கொடுப்பார் முருகர். முருகர் வந்து ஒரு வீரவேல், வெற்றிவேல் சொல்லுவோம் இல்லையா, அவரோட வீரம் வந்து நமக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். அவருடைய பக்தர்கள் வந்து எல்லா விதத்துலையுமே சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். அப்படி அதற்காக கூட அவர் நமக்கு சோதனைகள் கொடுக்கலாம். அதுவும் நம்ம சோதனைகள் வந்து கொடுக்குறதே நம்ம வந்து முடங்கி கிடப்பதற்காக இல்லை, போராடி ஜெயிக்கிறதுக்காக தான் அவர் கொடுக்குறாரே தவிர நம்ம அதை வந்து சாதனையை எடுத்துக்கொண்டு நம்ம தான் அதற்காக முயற்சிகள் நம்ம எடுக்க வேண்டும். முருகரை வந்து முழு மனதோடு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா சோதனையெல்லாம் கண்ணுக்கு உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. நீ செய்கிறது செய்யும் முருகா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. நம்ம வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா கவலைப்படக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போய் உட்காரக்கூடாது, எதிர்த்து போராட கற்றுக்கிடணும். வாழ்க்கையில் வந்து வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவருக்குரிய தினத்தன்று அவரை வந்து சாமி கும்பிட மறந்துடவே கூடாது. அவருக்குரிய நாளன்று ஒரு விளக்காது ஏற்றி வைத்து நம்ம கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். ஓம் சரவணபவாய நமகா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம அடிக்கடி சொல்லும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். முருகனுக்கு வந்து எப்போதுமே சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ரீம் வேல் காக்க சொல்லலாம். ஓம் சரணபவாய நமக, ஓம் ஆறுமுகனே நமக. அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பால தண்டாயுதபாணிக்கு அரோகரா. இது அடிக்கடி நம்ம சொல்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் நம்ம படிப்பது ரொம்ப நல்லது, அல்லது காதால் அடிக்கடி நம்ம கேட்பது. இந்த மந்திரங்கள்லாம் ஒரு சில முக்கியமான மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அவர் வர வைப்பதற்காக இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு பயன்படும். என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிட்ற மாதிரி நம்ம இருக்கும் இந்த மந்திரங்கள் நம்ம சொல்லும்போது. அதனால் நிறைய அவருடைய நாமத்தை நம்ம சொன்னாலே போதும். கந்தனுக்கு போற்றி, குமரனுக்கு போற்றி அப்படிங்கிற மாதிரி நிறையா வரும். பாலகுமரனே நமக அப்படிங்கிற மாதிரி மந்திரங்கள் நிறைய இருக்குது. குமரஸ்தவத்தில் நிறையா இருக்குது. சஷ்டி நாயகனே நமக அப்படிங்கிற மந்திரமெல்லாம் சஷ்டி என்று நம்ம சொல்லணும், ரொம்ப நல்லது. ஓம் சஷ்டி நாயகனே நமக அப்படிங்கிறத நம்ம சொன்னால் போதும். இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே குமரஸ்தவத்தில் இந்த நாமங்கள் இருக்கும். நம்ம மொத்தமாக நம்மளால் சொல்ல முடியாது, சொல்லலாம், ரொம்ப நல்லதான். சொல்லாட்டாலும் ஒரு சில நாமங்கள் நம்ம சொன்னாலே போதும். அதான் சொல்கிறேன் இல்லையா, முக்கியமான நாமங்கள் சொன்னாலே போதும். அவர் வந்து நம் இருக்கும் இடத்திற்கே அவரை வர வைக்கலாம். நம்ம வீட்டிற்கு அவரை தாராளமாக வர வைக்கலாம். அன்பால் முருகரை வந்து வெற்றி பெற முடியும், வர வைக்க முடியும். முருகர் நம்ம கூட இருக்க வைக்கவும் முடியும். மிகவும் சக்தி வாய்ந்தவர் முருகர். முருகர் வந்து எல்லா விதமான சக்தியும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். அன்பும் ஆரோக்கியம் ஆயுள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவர் முருகர் தான். அதனால் வந்து முருகனை வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லா கஷ்டங்களும் தீரும், எல்லா சந்தோஷமும் வந்து நமக்கு சேரும். முருகர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.